இருக்கேன் பாப்பா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் வந்து யூகேஜி. ஊக்கலாமா கேஜி இருக்கு. யூகேஜி. உங்க பேர் என்ன? என் பேரு பைசா. என்ன ஒரு சைஸா இருக்கு பேரு, அது என்ன ஏன் பைசா? நாங்க வந்து ட்வின்ஸா, அதனால என் பேரு பைசா, எங்க அக்கா பேரு வந்து ரூபா. உங்க அப்பா பேர் என்ன? நாணயமா? ஏன் ஸ்கூலுக்கு லேட்டு? நானா எதுக்கு ஸ்கூலுக்கு லேட் அப்படின்னா எங்க டாடிக்கும் எங்க மம்மிக்கும் சண்டை. டாடிக்கு மம்மிக்கு சண்டைக்கு நீ ஏன் லேட்டா வர? டாடிக்கு மம்மிக்கு சண்டையா? எங்க டாடி கையில ஒரு ஷூ இருந்துச்சு, எங்க மம்மி கையில ஒரு ஷூ இருந்துச்சு, அதனாலதான் சண்டை வந்து லேட் ஆயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பின்றியமா? அம்மிக்ரான் எப்போ வரும்? அம்மி என்னது? அம்மிக்கல்லு? ஒமைக்ரானா? விட்டா அணைக்ரான் கூட சொல்லுவோலியே. ஒமைக்ரான். ஏன் ஒமைக்ரான் எதுக்கு வரணும்? அப்பதானே ஸ்கூல்ல லீவ் விடுவாங்க. கூமுட்ட சிரிக்கி. ஏற்கனவே நாங்க 2 வருஷம் பாடாப்பட்டு கிடந்தோம் கொரோனாவுல. நீ வந்து இப்ப அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, நீ இப்ப அம்மா பக்கத்துல படுத்துப்பியா அப்பா பக்கத்துல படுத்துப்பியா? நான் வந்து எங்க படுப்பேன்னா நான் டெட்டி பியரை கெட்டி பிடிச்சுக்கிட்டு படுப்பேன். அப்ப அப்பா எங்க படுத்துப்பாரு? அப்பா வந்து அம்மாவை. ஏய் போ நெக்ஸ்ட் போ. உங்க ஸ்கூல் எங்க இருக்கு? எங்க ஸ்கூல் அந்த கட்டின இடத்துல தான் இருக்குது. நீங்க பசங்க எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? சரி, நீ என்ன படிச்சு என்ன ஆக போற? நானா நான் வந்து டாக்டர் படிச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் படிச்சா இன்ஜினியர் ஆகலாம், நான் வந்து திருக்குறள் படிச்சு திருவள்ளுவர் ஆக போறேன். ஆமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? மம்மி ரொம்ப போர் தெரியுமா? ஏன்? ஆமா, நான் தூக்கமே வராட்டா தூங்குன்னு தலையில கொட்டுவாங்க. எந்திக்க நல்லா தூங்கணும் போல இருந்துச்சுன்னா காலையில எந்திரி ஸ்கூலுக்கு போகணும்பாங்க. எங்க மாமினாலே போரு தான். உங்க ஃபேமிலியே பெரிய ஹியூமர் ஃபேமிலியா இருப்பீங்க போலயே. இட்லி ஆவிப்பாங்க, நல்லாவே இருக்காதா? இட்லி வைக்கிறீங்களா கை தட்டிருக்கீங்க? எதுக்கு ஐஸ்வர்யா டை கட்டுறாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியலையம்மா, அது நீயே சொல்லிடு. அந்த இட்லி வந்து நான் துப்பிர கூடாதுங்கிறதுக்காக தான் டை கட்டுறாங்க. சரி, டை அது பெல்ட் இருக்கு. வயித்துல இருந்து பின்னாடி கூடி போயிடும். ஒருமா ஒரு படிச்சவள டீசென்ட்டா அவுட் கோயிங் ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. பின்னாடி போய் கூட அதுக்கு செய்ய வர முத்தங்கள் உங்களை மாதிரியே நான் கடிச்சவங்களா சொல்லுவேன். தலைவலி மாத்திரை போட்டா தலைவலி போகுமா வருமா சொல்லுங்க அங்கிள்? யாரோ 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க கேமரா. போகுமா வருமா? தலைவலி போகும். காய்ச்சல் மாத்திரை போட்டா காய்ச்சல் போகுமா வருமா? போகும். தூக்கு மாத்திரை போட்டா தூக்கம் போகத்தானே செய்யணும். ஏன் வருது? ரொம்ப வெயிட்டான பூச்சி எது சொல்லுங்க பாக்கலாம்? வெயிட்டான பூச்சி என்னதுப்பா? நான் சொல்லிட்டா, மூட்டை பூச்சி. ஆமா, இது பெரிய இன்டர்நேஷனல் ஜோக்கு. அத இப்ப சொல்லிட்டாங்க. இது ஐஸ்வர்யா சொல்லிட்டோம். நாங்க தான் அழுகுனோம். எனி டைம் சிரிச்சிட்டே இருக்கிற பூச்சி எது? சிரிச்சிட்டே இருக்க பூச்சியா? அந்த சொல்லிட்டாங்கல்ல. இது என்ன இப்படி ஆயிடுச்சு? உங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு நாங்க பேசாம 3 நாள் வேலைக்கு விட மாட்டோம். வார்த்தையில சொன்னா போதும். வெரி இழிச்சா போய் குடும்பமா இருக்கும் போல. நீ சொல்லி கொடுத்தல ஒண்ணே பாக்கி இருக்குமா? அதுக்கு இந்த கூட்டத்திலே யாரு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்? இங்க கேளுமா. எங்கிட்ட இருந்து வா. இந்த கூட்டத்திலே சொர்க்கத்துக்கு போகணும்னு யார் ஆசைப்படுறீங்க? நான் ஆசைப்படுறேன். நானும் நான் வரல. ஏன்னா நீங்க போயிட்டாலும் இது சொர்க்கமா தேவை. எல்லார்கிட்டையும் கேளுங்க அங்கிள். ஆமா, நீங்க சொர்க்கத்துக்கு போற யாரு தம்பி? ஏதாவது சொல்லுங்க, டக்குன்னு எபிசோட் முடிக்கணும். போறீங்களா இல்ல வெளியே போறீங்களா? இருந்துச்சு
நல்லா நீ இல்லைன்னா அம்மா கை தூக்கலா? எங்க அம்மா ஸ்கூல் விட்டோன்னே நேரா வீட்டுக்கு தான் வரணும்னு அது இப்படி சொல்லி சொரிஞ்சுக்கிட்டே சொன்னாங்க. எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அதுக்காக நான் சொர்க்கத்துக்குலாம் வரல அங்கிள். சரிம்மா நீ ஊருக்கு போலாம், பஸ் ரெடியா இருக்கு. ஜலபதி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாமா? சேது சார் முதல்ல நீங்களே ஆரம்பிங்க. தூங்கிட்டீங்களா? நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்க 3 பேருமே தூங்க முடியாது. ஏன்னா எங்க 3 பேருக்கு 5 கொஸ்டின் கொடுத்துட்டு போயிருக்கு. ஆக்சுவலா இந்த பாப்பா கிட்ட என்ன சொல்லணும்னா, பொதுவா ஸ்டாண்டப் காமெடி வந்து நின்றுட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க இல்லையா? ஆனா இந்த பாப்பாவோட முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டணும். என்னன்னா ஒரு கெட்டப்பும் போட்டுட்டு அந்த கெட்டப்புக்கு கஷ்டப்பட்டு போட்டு அதுக்கு நிக்க முடியாம இப்படி நகர முடியாம அது படுற கஷ்டம் எல்லாம் பார்த்தோம். இந்த நேரம் ஒரு ஆள் ஃபேன் போட வந்துறாரு. அதனால வந்து இந்த ஒரு முயற்சிக்காகவே இந்த பாப்பாவை பாராட்டணும். பாப்பா இன்னும் அடுத்த வாட்டி எப்பவும் நீங்க சொல்ற மாதிரி அதிரடியான ஜோக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க பாப்பா. ஓகே அங்கிள், தேங்க்யூ அங்கிள். மஹி மேம் உங்களோட கமெண்ட்ஸ். ரொம்ப கியூட்டா இருந்தது, ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. அந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப செட்டா இருக்கு. அவ்வளவு அழகா கொண்டு போயிட போகுது. கொண்டு போயிடும். போயிட்டு வெக்கம்லாம் ஸ்கூலுக்கும் போகும். ரொம்ப கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க இன்னைக்கு. எல்லாமே செட் ஆகுது உங்களுக்கு. அதான் பிளெஸிங். வெரி நைஸ். சூப்பர் 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 சூப்பர். மதுரை அங்கிள் உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த காமெடி கிளப் வந்து நிறைய பேர் மாத்திருக்கு. நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட ஒரு பெர்ஃபார்மர் ஆக்கியிருக்கு. நிறைய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்கள மிமிக்ரியா மாத்திருக்கு. அது மாதிரி அன்னபாரதி அப்படித்தான். அதுக்கு முன்னாடி சேலையை தவிர வேற எதுவும் கேட்டாங்க. ஆமா. இன்னைக்கு வந்து போன தடவை குறைவும் குறைச்சியா வருது. அதுக்கு முன்னாடி சோசியம் பாக்குறோம்னா வருது. இப்ப போக போக உடை குறைஞ்சிக்கிட்டே வருது. குழந்தையா இருக்கு, அடுத்து கை குழந்தையால வரேன். அந்த குழந்தையே அன்னபாரதி தான் சார். இந்த மாதிரி காமெடி கிளப்ல எல்லாரையும் பாராட்டணும். எல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு இந்த காமெடியை பண்ண போறாங்கன்னு தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ செமையா உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொன்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதாவது கமலஹாசன் சாரி தாண்டி அவராது 10 அவதாரம் தான் போட்டாரு. நீங்க அதையும் தாண்டி பல 100 அவதாரம் போடணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.